ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஒப்பீனியன் ஷோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ஒப்பீனியன் ஷோல பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நேத்து நடந்த மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் ப்ரெடிக்ஷன் பிளேயிங் 11 வந்து நான் ஆல்ரெடி குடுத்துருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, பிளேயிங் 11 படி கேகேஆரும் இவங்களும் அதே மாரி போயிருந்தாங்க. இதில ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா, அதுலயும் கரெக்ட்டா அமைஞ்சிருச்சு. ஏன் 55-45 குடுத்துருந்தேன் அப்படின்னா, லைக் 55 வந்து ஏன் அவ்வளோ கம்மியா குடுத்தீங்க? இவ்வளோ நம்பிக்கையா இருக்கீங்க சிஎஸ்கே மேல ஏன் கம்மியா குடுத்தீங்க அப்படின்னா, சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேகேஆர் கையில தான் இருந்துச்சு. அவங்க வந்து கோட்ட விட்டுட்டாங்க. எப்படி கோட்ட விட்டாங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் ஃபின் ஆலன் வந்து ஆக்சுவலா கேம் வந்து பவர் பிளேலயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா பவர் பிளேலயே ஸ்கோர் கம்மியா தான் அடிச்சாங்க. அதோட சேர்த்து விக்கெட்ஸும் போயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் அவங்க வந்து சுனில் நரேனை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா கௌதம் கம்பீர் கோச்சா இருக்கும்போது அத ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ மறுபடியும் வந்து ஏன் இவங்க வந்து இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அவங்க பழையபடி வந்து ரஹானே, ஃபின் ஆலனே போயிருக்கலாம். பட் எனக்கு என்ன அப்படின்னா வந்து ரஹானே ஃபர்ஸ்ட் டவுன்ல வந்து இறங்குனே இந்த மேட்ச் ஆடுனது நல்லா இருந்தது தோணுச்சு. பட் ஃபர்ஸ்ட்டு 2 பேர் வந்து ஃபயர் பவர் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து சுனில் நரேனும், ஃபின் ஆலனும் ஆடாதது அவங்களுக்கு வந்து பெரிய ட்ராபேக்கா இருந்துச்சு. ஃபயர் பவர் பண்ணாம. ஓகே பவர் பிளேல. பட் செகண்டு முக்கியமான விஷயம் ஏன் அவங்க தோத்தாங்க அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாரி ரிங்கு சிங் மாத்தியே ஆகணும். ரிங்கு சிங்கை மாத்திட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து மனேஷ் பாண்டிய இறக்கலாம். என் பிளேயிங் 11ல மனேஷ் பாண்டே இருந்தாரு. அவங்க இறக்கியிருக்கலாம். நான் வந்து ஆக்சுவலா வந்து யார் மேல டவுட் பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து, அ கார்த்திக் தியாகி பதிலா உம்ரான் மாலிக்க கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. பட் கார்த்திக் தியாகி தான் வந்து இந்த இதில வந்து நல்லாவே போட்டாரு. ஓகே. வைபவ் ஓவரோட கம்பேர் பண்ணும்போது கார்த்திக் தியாகி மட்டும் தான் இந்த இதில வந்து நல்லாவே பண்ணாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவன தூக்கிட்டு மனேஷ் பாண்டிய கொண்டு வரலாம். அப்புறம் வந்து டிம் சைஃபர்ட்டும் கொண்டு வரலாம். யாருக்கு பதிலா அப்படின்னா, முக்கியமான நம்ம கேமரான் கிரீன் பதிலா டிம் சைஃபர்ட்ட கொண்டு வரலாம். உங்களுக்கு பவுலர்லாம் பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு பவுலிங் நல்லா இருக்கு. நீங்க போட்டுக்கலாம். ஏமாத்தி கூட போட்டுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இந்த 2 பேர தூக்க வேண்டியது தான். கேமரான் கிரீன் நீங்க அவ்வளோ காசு குடுத்து வாங்குனதால வச்சிருக்கணும் டீம்ல அப்படின்னு அவசியம் இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் சுத்தம் மோசம். எனக்கு தெரிஞ்சு நீங்க அவன மாத்திட்டு டிம் சைஃபர்ட்டையோ அப்புறம் ரிங்கு சிங் பதிலா மனேஷ் பாண்டே கொண்டு வந்தா அடுத்த வர மேட்சஸ்க்கு ஜெயிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையாச்சும் இருக்கும். ஸோ கமிங் பேக் டு சிஎஸ்கேல பார்த்தீங்க அப்படின்னா, சஞ்சு சாம்சன் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து ருத்ராஜ் கைக்வாட். அங்க தான் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து அவர் கேப்டன்சி பிரஷரா என்னன்னு தெரியல. ஹி இஸ் நாட் பெர்ஃபார்மிங் வெல். அதுக்கப்புறம் என்னன்னா, ஓப்பனிங் ஸ்லாட்ட ஆ இவனுக்கு ஆயுஷ் மாத்ரே குடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டவுன் வர்றது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா ஆயுஷ் மாத்ரே செம ஃபார்ம்ல இருக்கான். நல்லா ஆடுவான் ஓப்பனிங் கூட. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டவுன் வந்துட்டு ஆயுஷ் மாத்ரேக்கு ஓப்பனிங் சஞ்சு சாம்சன் குடுக்கறது நல்லதுன்னு தோணுது. எண்ட் ஆஃப் தி டே ஆயுஷ் மாத்ரேவ நீங்க வந்து இம்பாக்ட் பிளேயரா இன் அவுட் தான் மாத்திட்டு இருக்க போறீங்க. ஸோ யூ கேன் டூ தட். நெக்ஸ்ட் ஒன் முக்கியமான க்ரூஷியல் கேட்சஸ். ஓகே. பிரிவியஸ் கேட்ச் வந்து கஷ்டம். ஓடி வந்து பிடிக்கணும். அது கஷ்டம். ஓகே ஒத்துக்கலாம். ஸோ சர்ஃப்ராஸ் கான் கேட்சும் முக்கியமான கேட்ச் கைக்வாட் கேட்ச். இந்த கைக்வாட் வந்து புடிச்சிருக்க வேண்டிய கேட்ச் அது புடிக்கல விட்டுட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேட்சிங்ல கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அந்த க்ரூஷியல் கேட்சஸ்லாம் புடிச்சிருந்தா முன்னாடியே மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஓகே. ஏன்னா அவங்க பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அத முன்னாடியே அவங்க கேட்ச் புடிச்சிருந்தாங்கன்னா, மேட்ச் எப்பயோ முடிஞ்சிருக்கும். ஸோ ஏன் 55-45 அப்படின்னா, 45 ஏன் குடுத்தேன் அப்படின்னா, அவங்க பேட்டிங் ஆர்டர் இருந்துச்சு. அவங்க ஃபயர் பவர் காட்டாதது தான் வந்து மேஜர் ப்ராப்ளமே. ஏன்னா ஸ்கோர் வந்து இட்ஸ் எ டிபெண்டபிள் ஸ்கோர் தான். 220 போயிருந்தா கூட 200 மேல போயிருந்தாலே கொஞ்சம் மைண்ட் லெவல்ல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயி கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். இந்த மாரி ஒர்க் அவுட் ஆவாது அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சு 191லாம் வந்து ஒரு டார்கெட்லாம் கன்சிடர் பண்ண முடியல. ஈஸியா இவங்க சேஸ் பண்ணியிருக்கலாம். அன்டில் அவங்க பேட்டிங் வந்து நல்லா இருந்திருந்தா. அவங்க பேட்டிங் நல்லா இல்ல. அவங்க ஃபயர் பவர் ஆகல. ஸோ coming to the end of the CSK versus KKR match, CSK has proven once again. ஓகே. ஸோ கேகேஆர் எனக்கு தெரிஞ்சு ஃபயர் பவர் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இதில் காட்டுற மாதிரி இதெல்லாம் ஒரு பெரிய டீமா அப்படின்னா, அப்படிலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் எவ்ரி டீம்
புட்டிங் தேர் எஃபர்ட் அண்ட் கம் பேக் ஸ்ட்ராங்கர். ஸோ எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் இஸ் ட்ரைங் டு கம் பேக் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்மிங் பேக் டு டுடேஸ் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்சிபி ஆல்ரெடி பிளேயிங் 11 நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து தேவதத் படிக்கல் பதிலாக தே கேன் பிரிங் வெங்கடேஷ் ஐயர் பிகாஸ் யூ வில் கெட் போலிங் ஆல்ரவுண்டர். நான் ஃபில் சால்ட்டை மாற்றணும் அப்படின்னு சொன்னது அவருக்கே கேட்டிருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து போன மேட்ச் வந்து செமையாக அடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவரை மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டி ஒரு கடுகளவு கூட இல்லை. ஸோ பெத்தல், ஐ எம் ஸோ சாரி, கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. ஓகேவா? நீங்கள் என்ன தான் மட்டும் பெரிய ஃபார்மில் இருந்தாலும் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா ஃபில் சால்ட் ஹஸ் ப்ரூவன் தி பிளேஸ், டேக்கன் தி பிளேஸ். ஸோ தேவதத் படிக்கலும் கஷ்டம் தான் மாற்றுறது. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் போலிங்காக சொன்னேன். ஸோ ஆப்ஷன் இருக்கே. ஏன்னா திலக் வர்மாலாம் அவங்க வச்சுட்டு இருக்கும்போது வெங்கடேஷ் ஐயர் இவங்க வச்சுக்கலாம் போலிங்க்கு. ஸோ அதில் ஒரு போலிங் ஷாட் கிடைக்கிதில்ல, ஒரு ஆப்ஷன் கிடைக்கிதில்ல கேப்டனுக்கு, அதனால சொன்னது. ஸோ செகண்ட் கம்மிங் பேக் டு பெங்களூர், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு வேறு சேஞ்சஸ்லாம் இல்லை. நான் பிளேயிங் 11 ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே எல்எஸ்ஜி அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜியில் ஆல்வேஸ் அவங்க வந்து ஒரு 4 போலர் கூட போகிறாங்க. என்னென்னா முகமது ஷமி, அதுக்கப்புறமா வந்துட்டு அபிஷ்கான், அதுக்கப்புறமா வந்து 2 ஆட்டிடியூட் போலர்ஸ். யாருன்னா இந்த அபிஷ்கானும் டிக்வேஷ்டத்தையும் அபிஷ்கானும் வந்து இவனுக்கு 2 பேர் ரொம்ப ஆட்டிடியூட் பீப்புள்ஸ். ஸோ எப்படி மாறுவானுங்க, என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. ஸோ இவனுங்க நல்ல போலர்னு சொல்லலாமா இல்லை நல்ல போலர் சொல்ல வேணாமான்னு தெரியல. பட் தே ஆர் குட் போலர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான பார்க்க வேண்டிய பிளேயர் யார் அப்படின்னா பிரின்ஸ் யாதவ் இஸ் புட்டிங் இஸ் குட் எஃபர்ட்ஸ் டு கம் பேக் ஸ்ட்ராங்கர். ஸோ நல்லா பண்ணிகிட்ருக்காரு பிரின்ஸ் யாதவ். அதுக்கப்புறம் முகமது ஷமி. ஸோ முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ், அப்புறம் டிக்வேஷ் ரத்தி, அப்புறம் வந்து அபிஷ்கான், இவங்க 4 பேரும் வந்து கன்ஃபார்ம் வந்து அவங்க ஸ்குவாடில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் வரும்போது ஆயுஷ் பாருங்கள், ஆயுஷ் பதோனியை வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து இது இம்பேக்ட் பிளேயராக மாற்றிட்டு அவருக்கு பதிலாக இவரை கொண்டு வருவாங்க. அவர் பேர் என்னென்னா வந்து சித்தார்த்து கொண்டு வருவாங்க. சித்தார்த்தோடு இல்லாமல் அவங்க வந்து கேகேஆரோட சித்தார்த் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வேறு யார், டைட்டன்ஸ் கூட வந்து யாரை கொண்டு வந்தாங்கன்னா ஜார்ஜ் லிண்டி, அவரை வந்து போலிங்க்கும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ ஜார்ஜ் லிண்டி பேட்டிங் போலிங் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பேட்டிங்லேயே அவர் நல்லா பண்ணியிருந்தார் ஜார்ஜ் லிண்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தே ஹேவ் பார்ட் டைம் போலர் கால் மார்க்கம் பார்ட் டைம் போல்னு சொல்கிறது எனக்கே ஒரு கூச்சமாக இருக்குது. பட் ஹீ கேன் போல் தி ஓவர்ஸ் இன் தி மிடில் இஃப் தி வேறு யாராவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஹீ கேன் போல். ஸோ அவங்களுடைய பேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கம், மாஷ், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, நிக்கலஸ் புரன் ஃபயர் பவர் ஆக மாட்டார். மேபி ஹீ கேன் கம் பேக் ஸ்ட்ராங்கர். அப்புறம் வந்து அப்துல் சமத், முகுல் சௌத்ரி நல்லா தான் ஆடிட்டுருக்காரு. ஸோ அங்கே மேட்ரு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவங்களுடைய பிளேயிங் 11 இருக்கும். ஐ ஹோப் ஆர்சிபி வில் வின் திஸ் மேட்ச். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக ஆர்சிபி வின் ஆகிட்டு போயிடுவாங்க. பிகாஸ் வின்னிங் ப்ராபபிலிட்டி 60 மேலே கொடுக்கலாம், 40 வந்து எல்எஸ்ஜி கொடுக்கலாம். ஸோ லெட்ஸ் see who wins the match and லாஸ்ட்டில் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ see you guys, take care.